இப்பொழுது லைவ் டிவைனில் நாம் புக் 2 சாப்டர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில். லாஸ்ட் செஷனில் நம்ம பேராகிராஃப் 14 பார்த்தோம். இந்த செஷனில் பேராகிராஃப் 15 பார்க்கலாம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கோரலாம். ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட், தீமை பொய்மை, இதெல்லாம் எதனுடைய ஒரு இயற்கையான ஒரு வெளிப்பாடாக காணப்படுகின்றது அப்படின்னா, இந்த உணர்வற்ற நிலை, இந்த இன்கான்ஷியன்ஸ், அதனுடைய ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், இயற்கையான ஒரு வெளிப்பாடாகத்தான் காணப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல கூடவே பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்கான்ஷியன்ஸ் அப்படின்னு ஒரு அம்சத்தின் உடனேயே எதுவும் இணைந்து கொள்கின்றது என்றால் இந்த இக்னோரன்ஸ் என்கின்ற அந்த அறியாமை என்கின்ற ஒரு அம்சம் இதனுடனே இணைந்ததாக இருக்கின்றது. இந்த பரிணாம வளர்ச்சியில நம்மளுடைய வாழ்வும் மனமும் பரிணாம வளர்ச்சியில தான் அதனுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருக்குன்னா, அது இன்கான்ஷியன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கின்றது. மெட்டீரியல் லெவல்ல இன்கான்ஷியன்ஸ் தான் இருக்கு. அதை ஒட்டிய அந்த அறியாமை, இந்த ஒரு இதனுடைய விளைவாகத்தான் பரிணாம வளர்ச்சியில இந்த இங்க பார்த்தோம் அப்படின்னா, வாழ்வும் மனமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலையில தான் பரிணாம வளர்ச்சியில வெளிப்படுகின்றன. வாழ்வும் மனமும், இந்த அறியாமை, அதற்கு பின்னால் உள்ள இந்த இன்கான்ஷியன்ஸ் என்கின்ற நிலையிலிருந்து வெளிப்படும் தருவாயில்தான் இங்க பொய்மையும் தீமையும் வெளிப்படுகின்றன. இது எப்படி வருகின்றது, அது பற்றி தான் ரொம்ப பகவான் ரொம்ப இலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றார். எப்படி வருகின்றது அப்படின்னு தெரியுது. இப்போ உலகத்துல தீமையும் பொய்மையும் எதனால் இருக்க வேண்டும்? அது இல்லாமல் இருந்தால் உலகம் ஒரு நல்ல ஒரு சிறந்த இடமாக இருக்கும் அப்படின்னு நாம் அனைவருமே விரும்புகின்றோம். இருப்பினும் நமக்கு காரணம் தெரிவதில்லை. என்ன காரணத்தினால இந்த உலகத்துல பொய்மையும் தீமையும் இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்மால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதற்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே போல இது இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் பகவான் கொடுக்கின்றார். இப்படிதான் இருக்குமா அப்படின்னா இப்படிதான் இருக்காது. அது இது ஒரு டெம்பரரி பினாமினன் தான். ஆனால் டெம்பரரி, தற்காலிகம் என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிரந்தரமாக இருப்பது போல தோன்றுகின்றது. ஆனால் உலகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த ஒரு பார்வையில பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நிரந்தரமான ஒரு அம்சங்கள் அப்படித்தான் சொல்றார் பகவான். ஆனா எப்படி வருது, இது எப்படி வருது இங்க அப்படி, அதுக்குத்தானே பகவான் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் தருகின்றார். இந்த மனம் சார்ந்த உணர்வு நிலை, நம்மளுடைய வைட்டல் கான்சியஸ்னஸ், இந்த பிராணமயம் சார்ந்த உணர்வு நிலை, இதெல்லாம் எப்படி வருகின்றது பார்த்தோம் அப்படின்னா, மேற்புறத்தில் வெளிப்படுகின்றதை பார்க்கிறோம். எதனிலிருந்து வெளிப்படுகின்றது என்றால் அதனுடைய அடிப்படையான இன்கான்ஷியன்ஸ் அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் மனம், வாழ்வு என்கின்ற அம்சங்கள் எல்லாம், அதனுடைய உணர்வு நிலைகள் எல்லாம் வெளிப்படுகின்றன. பரிணாம வளர்ச்சியில கிராஜுவலா அப்படிதான் வருது. இந்த வெளிப்படும் தருவாய் இருக்கு. இந்த மனம்
மனமும் சரி, வாழ்வும் சரி, இவை இரண்டும் சார்ந்த உணர்வு நிலைகள் வெளிப்படும் தருவாயில்தான், மேற்புறத்தில் வெளிப்படும் தருவாயில்தான் இந்த பொய்மையும் தீமையும் அங்கு வெளிப்படுகின்றன அப்படிங்கிறார். இது ஏன் பொய்மையும் தீமையும்? இந்த மென்டல் அண்ட் வைட்டல் கான்சியஸ்னஸ் அதனுடைய வெளிப்பாடு என்பது இவை ஏன் வெளிப்படணும்? இது ஒரு இயற்கையான ஒரு அம்சமாக பரிணாம வளர்ச்சியில ஒரு நேச்சுரல் மூவ்மெண்ட் தானே. இதுல எதுக்கு ஈவிலும் ஃபால்ஸ்ஹுட்டும் இங்க இணைந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகின்றது. அதுக்கு தான் பகவான் இதுக்கு 2 காரணம் அப்படின்னு சொல்றார். 2 விஷயம் இதை தீர்மானிக்கின்றது அப்படிங்கிறார். இன்னொரு விஷயம் என்ன சொல்றார்? இது 2ம் சேர்ந்தே வெளிப்படுகின்றது அப்படிங்கிறார். இப்போ தீமையும் பொய்மையும் சேர்ந்தே வெளிப்படுகின்றன அப்படின்னு பகவான் கூறுகின்றார். சிமில்டேனியஸ் எமர்ஜென்ஸ் அப்படிங்கிறார். இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பகவான் விளக்குகின்றார். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, அடிப்படையில என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாத்துக்கும் அடிப்படையில ஒரு மறைந்துள்ள ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது. அக்கல்ட் கான்சியஸ்னஸ் எல்லா நிலைக்கு பின்னாலையும் ஒரு மறைந்துள்ள உணர்வு நிலை இருக்கின்றது. அது இன்கான்சியன்ஸ் சொன்னா கூட அதுக்கு பின்னால ஒரு மறைந்துள்ள உணர்வு நிலை அக்கல்ட் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறார். அது போல ஒரு இன்ஹெரண்ட் நாலேஜ், மறைந்து பொதிந்துள்ள அந்த ஞானம், அதுவும் உள்ளே இருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாமே அல்டிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா அந்த பரம்பொருள்லேருந்து தான் வெளிப்பாடுகள். பரம்பொருள்லேருந்து வெளிப்படும் பொழுது அந்த சூப்பர் மைண்டினுடைய டிசென்ட் இங்கே இருக்கு. அதனால அது உள்ள இருக்கும். இந்த இன்ஹெரண்ட் நாலேஜ் அப்படிங்கிறது எல்லாத்தினுள்ளேயும் இருக்கும். இது அடிப்படையில் இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு அக்கல்ட் கான்சியஸ்னஸ் அண்ட் பவர் ஆஃப் இன்ஹெரண்ட் நாலேஜ் இது கீழே இருக்கு அப்படிங்கிறார். அண்டர்லைங்கா இருக்கு அப்படிங்கிறார். இதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயர்ல என்ன இருக்கு அப்படின்னா, அங்கதான் இந்த மேற்புறத்தில் வெளிப்படும் அந்த ஏற்கனவே பார்த்த அந்த வைட்டல் அண்ட் பிசிக்கல் கான்சியஸ்னஸ் அதெல்லாம் மேல இருக்கு. இது ஒரு மேல ஒரு லேயர் போல இருக்கு. வைட்டல் அண்ட் பிசிக்கல் கான்சியஸ் பரிணாம வளர்ச்சியில இது இப்படிதான் இருக்கணும். பிசிக்கல் கான்சியஸ்னஸ் இருக்கும், அதுக்கு மேல மேட்டர் இருக்கும், அப்புறம் லைஃப் இருக்கும், அதுக்கு மேல மைண்ட் இருக்கும். இப்படிதான் இருக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னா கீழ் லேயர்ல அக்கல்ட் பவர் ஆஃப் இன்ஹெரண்ட் கான்சியஸ்னஸ் இருக்கு, ஒரு இன்ஹெரண்ட் நாலேஜ் அண்ட் அக்கல்ட் கான்சியஸ்னஸ் இருக்கு. மேல த வைட்டல் அண்ட் பிசிக்கல் கான்சியஸ்னஸ் இருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சியில அப்படிதான் இருக்கு. இது நமக்குள்ளேயும் இருக்க பார்க்கலாம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணமயமும் சரி, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் கான்சியஸ்னஸும் சரி, ஸ்டில் இந்த இன்கான்சியன்ஸினுடைய அதனுடைய பிடியில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதுல இந்த இந்த நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தெளிவற்ற நிலையாக காணப்படுகின்றது. தெளிவற்ற நிலை. இந்த நிலையில தான் மனம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள் வெளியே வரும். இந்த நிலையில தான் மைண்ட் அப்படிங்கிற ஒரு மனிதன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மேட்டர், அப்புறம் பிராணமயம் லைஃப். இந்த நிலையில தான் இது பார்த்தோம் தெளிவற்ற நிலையில இருக்குங்கிறத பார்த்தோம். இந்த நிலையில தான் மனம் அப்படிங்கிற ஒரு விதி செயல்பட ஆரம்பிக்கின்றது. அது எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், ஒரு வலிமையாக ஒரு சக்தியுடன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஏன்னா எல்லாமே கீழே அப்ஸ்கியூரா இருக்கு. மேட்டர் இருக்கு. மேட்டர் அப்படியே அமுக்குது. அப்புறம் லைஃப் பிரின்சிபிள், இது எல்லாத்துக்கும் மேல மனம் அப்படிங்கிறது இது ஒன்றும் பார்க்க போனா எல்லாம் எப்படி எவல்யூஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம சிந்திக்கலாம். ஸ்தூல வடிவ நிலையிலிருந்து சூட்சுமமான நிலைக்கு போவதை நம்ம பார்க்க முடியும். மேட்டர் அப்படிங்கிறது ஸ்தூலமான வடிவம். லைஃப் அப்படிங்கிறது அதை விட பார்க்க போனா சூட்சுமமான விஷயம். அதை விட சூட்சுமமான விஷயம் மனம். எப்பொழுதுமே ஒரு சூட்சுமமான விஷயம் ஸ்தூலமான நிலையிலிருந்து வெளிப்படணும் அப்படின்னா அது ஒரு
மிகுந்த பிரயத்தனப்பட்டு தான் வெளியே வரும். அப்படிதான் நம்மளுடைய மனம் என்கின்ற உணர்வு நிலையும் வெளியே வந்திருக்கு. அதனாலதான் மனம் தன்னை வலுவாக இத்தகைய நிலையில் தன்னை ஸ்தாபித்துக் கொள்கின்றது. எப்படி ஸ்தாபித்துக் கொள்கின்றது என்றால், மனம் அறிவை தேடிக்கொள்கின்றது. மனம் அப்படின்னு வந்த உடனே அறிவு என்கின்ற ஒரு அம்சம் மனிதனிடம் காணப்படுகின்றது. அந்த அறிவு எத்தகையதாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது ஒரு உருவாக்கப்பட்ட அறிவு அப்படிங்கிறார். கன்ஸ்ட்ரக்டட் நாலேஜ் அப்படிங்கிறார். அது இன்ஹரண்ட் நாலேஜ் இல்ல. மனம் அப்படி வெளியே வரும்போது அதனுடைய அறிவு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டட் நாலேஜ். இப்ப நமக்கு இருக்கிறது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டட் நாலேஜ் தான். நம்ம எல்லாமே வெளியிலேருந்து பெற்றுக்கொண்டோம். அதன் மூலமாக அறிவை நாம் உருவாக்கி கொண்டுள்ளோம். இந்த மனமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் இருக்கு, அப்புறம் வைட்டல் கான்சியஸ்னஸ் இருக்கு. அதெல்லாம் தெளிவற்ற நிலையில உருவாக்கப்படாத நிலையில இருக்கு. அந்த நிலையில இருந்து எல்லாமே இன்கான்சியன்ஸ் அப்படிங்கிற நிலையிலிருந்து வெளிவர்றதுனால இந்த அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மனம் என்கின்ற உணர்வு நிலையும் பார்த்தோம் அப்படின்னா மனம் என்கின்ற உணர்வு நிலை, அப்புறம் இந்த பிராணமயத்தினுடைய உணர்வு நிலை, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா எதனுடைய தாக்கம் அந்த நிலையில் அதிகமா இருக்கு அப்படின்னா, எதனுடைய பலு அந்த இடத்துல அதிகமா இருக்குன்னா இன்கான்சியன்ஸ் ஆஃப் மேட்டர். ஏன்னா அதுதான் நமக்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எது நம்ம பிடித்து இழுக்குது அப்படின்னா நம்முடைய உடல் தான் பார்த்தோம் அப்படின்னா உடல்ல அதனுடைய தேவைகள் அதில் உள்ள தாமச அம்சங்கள் தான் நம்ம இன்னும் பிடித்து இழுக்கின்றதை பார்க்கின்றோம். அதுக்கு காரணம் இதுதான். இந்த இவல்யூஷனரி பிரின்சிபல்ல இந்த மேட்டருடைய புல் எல்லா நிலைகளிலும் நம்மை கீழே இழுப்பதை பார்க்கின்றோம். ஏன்னா அந்த எல்லாமே தெளிவற்ற நிலையில உருவாக்கப்படாத நிலையில இருக்கிறதுனால எல்லாமே ஒரு தெளிவற்ற நிலையில அந்த ஃபுல் ஆஃப் ஒரு அந்த ஃபுல் நாலேஜ் அப்படிங்கிற நிலை அந்த இடத்துல காணப்படுவது இல்லை. அந்த மெட்டீரியல் இன்கான்சியன்ஸ் தான் அந்த நிலையில மேலோங்கி காணப்படுகின்றது. இந்த நிலையில் என்ன நடைபெறுகின்றது? ஒரு தனிப்பட்ட வாழ்வு என்கின்ற ஒரு அம்சம் வருகின்றது. மேட்டர் சடப்பொருள், சடப்பொருளுக்கு அப்புறம் அந்த வாழ்வினுடைய ஒரு பிரின்சிபல், அப்புறம் தனிப்பட்ட வாழ்வு அப்படிங்கிற ஒரு வடிவங்களை தாண்டிய வாழ்வு அம்சம் என்பது வெளிப்படுகின்றது. இந்த வடிவங்களை தாங்கிய அம்சம் என்பது லைஃப் ஃபார்ம். இந்த லைஃப் ஃபார்ம் அப்படிங்கிறது தாவர இனங்கள்லேருந்து ஒரு செல் இனங்கள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா விலங்கினங்கள் வரைக்கும் அந்த லைஃப் ஃபார்ம் மெல்ல 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 வெளிப்படுவதை பார்க்கின்றோம். அது எந்த நிலையில தன்னை வெளிப்படுகின்றது? எங்க பார்த்தாலும் மெட்டீரியல் என்விரான்மெண்ட், மேட்டர் தான் இருக்கு. இதை கற்பனை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே மெட்டீரியல் இன்வெலப்ல இருக்கு. அந்த இடத்துல தான் அந்த லைஃப் ஃபார்ம் அந்த இடத்துல மெல்ல மெல்ல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எப்பொழுதுமே அது எதை சந்திக்கின்றது என்றால் அந்த சடப்பொருளை சார்ந்த ஒரு மந்த நிலை. அதுதான் இந்த வாழ்வினுடைய அந்த அந்த விதியை அதனுடைய இயக்கத்தை எப்பொழுதுமே தொடர்ச்சியாக கீழே இழுத்து கொண்டிருக்கின்றது. எதை நோக்கி இழுக்கின்றது என்றால் அதனுடைய அழிவை நோக்கி இழுக்கின்றது. ஏன்னா லைஃப் ஃபார்ம் மிகவும் போராடித்தான் ஒவ்வொரு வாழ்வினுடைய வடிவமும் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் போராடித்தான் தன்னை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது. ஏன்னா எப்பொழுதுமே அந்த புல் ஆஃப் த மேட்டர் இருக்குது. சீக்கிரம் அழிந்து போகக்கூடிய நிலைதான் இயற்கையாக காணப்படுகின்றது. அதுல ஸ்திரமாக அந்த அந்த அதை அந்த வாழ்வு என்கின்ற ஒரு இயக்கம் ஸ்திரமாக நடைபெறணும் அப்படின்னா அதை மிகவும் போராடித்தான் அந்த நிலையில் நீடிக்க வேண்டி இருக்கின்றது. இப்ப தன்னை ஸ்திரப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு வாழ்வின் வடிவம், ஒரு லைஃப் ஃபார்ம் அப்படிங்கிறது அது தாவர இனங்களாக இருக்கலாம், ஒரு செல் இனங்களாக இருக்கலாம், பூச்சி இனமாக இருக்கலாம், இல்லை வளர்ந்த பறவை இனமாக இருக்கலாம், விலங்கினமாக இருக்கலாம். இது ஒவ்வொரு அமைப்பும் தன்னை இந்த
சடப்பொருள் சார்ந்த உலகில் வந்து தன்னை நன்றாக ஸ்தாபித்துக் கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அது என்ன ஒன்றுடன் ஒன்று இணைந்து கொள்கின்றது. பிரின்சிபல் ஆஃப் அசோசியேஷன். அது எல்லா நிலைகளையும் தொடர்வதை பார்க்கிறோம். மனிதன் என்றாலே ஒரு சமுதாயம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல இருக்கிறான் அவன். எல்லா விலங்குகளையும் பார்த்தோம் அதனுடைய இனத்துடன் சேர்ந்து வாழ்கின்றன. என்ன காரணம் என்ன? அதன் மூலமாக அவைகள் தங்களை வலிமைப்படுத்திக் கொள்கின்றன. புவியில வந்து தங்களுடைய இருப்பை வந்து அவைகள் நன்றாக ஸ்தாபித்துக் கொள்வதற்காக ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. பிரின்சிபல் ஆஃப் அசோசியேஷன். ஏன்னா இந்த வெளி உலகம் பார்த்தோம் அப்படின்னா இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? ஈவன் தோ ஒரு வாழ்வினுடைய இயக்கத்திற்கு எதிராக செயல்படாவிட்டாலும் ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கின்றது. எப்பொழுதுமே அதில் அழிந்து விடுவோம் என்கின்ற ஒரு நிலை தான் எல்லா உயிர் வாழும் நிலை ஜீவன்களுக்கும் இந்த புவியில இருக்கு. இந்த புவியில வந்து எந்த ஒரு உயிர் வாழும் ஜீவனும் வந்து என்னுடைய அந்த வாழ்வு என்பது ஸ்திரமாக இருக்கும் அப்படின்னு நன்றாக ஊர்ஜிதம் செய்து சொல்ல முடியாது. இன்னும் எப்பொழுதுமே இட் இஸ் ஃபுல் ஆஃப் டேஞ்சர்ஸ். மனிதன்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறது எல்லா நிலைகளிலும் அப்படிதான் இருக்கின்றது. அதனாலதான் வந்து இந்த வாழ்வினுடைய வடிவங்கள் வந்து தாங்கள் சார்ந்துள்ள உலகத்தின் மீது தங்களுடைய இருப்பை வந்து வலுவாக சிறப்படுத்தி ஊர்ஜிதம் செய்து கொள்கின்றன. அவர்களுக்கு ஒரு வாழும் இடம் வேண்டும் என்பதற்காக தங்களை சுற்றி இருக்கும் புற உலகின் மீது தங்களுடைய ஆளுமையை ஸ்திரமாக செலுத்தி தங்களுடைய இருப்பை வந்து ஊர்ஜிதம் செய்து கொள்கின்றன. இது வந்து ஒரு வழக்கமாக நடைபெறும் அமைப்பாக இருக்கின்றது. இதுல இப்போ ஊர்ஜிதம் செய்து கொள்ளணும், நன்றாக ஸ்தாபித்துக் கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு மனிதன் இருக்கின்றான். ஒரு மனிதன் வந்து தன்னை வந்து ஒரு இடத்தில் வந்து நன்றாக ஸ்தாபித்துக் கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்கின்றான்? அவன் வெவ்வேறு வகைகளில் தன்னுடைய இருப்பை அவன் உறுதி செய்து கொள்கின்றான் இல்லையா? செல்ஃப் அஃபர்ம் பண்ணிக்கிறான். நான் இருக்கிறேன். சில செயல்களை செய்கின்றான். அதன் மூலமாக அவன் தன்னுடைய இருப்பை அவன் நன்றாக ஊர்ஜிதம் செய்து உறுதிப்படுத்திக் கொள்கின்றான். அதே போலத்தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சடப்பொருளிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த வாழ்வு என்கின்ற அம்சமும் சரி எல்லாமே வந்து தங்களை ஒரு நன்றாக உறுதி செய்து கொள்ளும் வண்ணம் அதனுடைய அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றன. இந்த பார்த்தோம் அப்படின்னா நம்மை சுத்தி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதன் இருக்கின்றான் அப்படின்னா மனிதனை சுத்தி என்ன இருக்கணும்? மனிதன் நம்மளுடைய பிசிக்கல் ஃபீச்சர்ஸா பிசிக்கல் என்கின்ற அமைப்பாக இருந்தாலும் சரி, பிராணமயத்தினுடைய அமைப்பாகவும் இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய இந்த புவி உலகில் நம்மை நன்றாக ஸ்தாபித்துக் கொள்ளும் வண்ணம் அவை அமைந்துள்ளன. இது இயற்கையினால் இந்த ஒரு இத்தகைய அம்சங்கள் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளன. எதற்காக இந்த ஒரு உருவாக்கம், இயற்கையினுடைய உருவாக்கம் அமைந்துள்ளது என்றால், இதற்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு விஷயம் மறைந்து இருக்கின்றது. அது என்ன மறைந்து இருக்கின்றது என்றால், வெளிப்புறத்தில் நம்முடைய உடல் இருக்கின்றது, வாழ்வு இருந்தாலும் நமக்குள்ள மறைந்துள்ள அந்த ஆன்மன், அந்த ட்ரூ இண்டிவிஜுவல், சைக்கிக் இண்டிவிஜுவல், ட்ரூ இண்டிவிஜுவல் அதற்கு பின்னால் இருக்கின்றது. இந்த வெளியில் காணப்படும் அந்த வாழ்வு சடப்பொருள்லாம் ஒரு உருவாக்கங்கள், இயற்கையினுடைய உருவாக்கங்கள். எதற்காக என்ன? உள்ள இருக்கக்கூடிய அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள வெளிப்புற ஒரு பாதுகாப்பு அமைப்புகள் தான் நம்மளுடைய வைட்டலும் லைஃப் பிரின்சிபலும் சரி, நம்மளுடைய உடலும் சரி. இது வந்து வைட்டல் அண்ட் பிசிக்கல் இண்டிவிஜுவல். நம்மளுடைய இண்டிவிஜுவல்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கிட்ட வைட்டல் இண்டிவிஜுவலும் இருக்கிறாங்க, பிசிக்கல் இண்டிவிஜுவலும் நம்மளுடைய பாடி இருக்கு. இது எதுக்காக இந்த அமைப்பு இயற்கையினால் உருவாக்கப்பட்டுள்ளது என்றால், இது வந்து ஒரு அவுட்வர்ட் மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். எதுக்கு அப்படின்னா மறைந்துள்ள நம்மளுடைய
சைக்கிக் ட்ரூ இண்டிவிஜுவலினுடைய ஒரு அவுட்வர்ட் மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக இருக்கு. இப்போ மைண்ட் வந்து அப்படிங்கிற மனிதன் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் வந்து நல்லா வளர்ச்சி அடைகின்றது. அதே போல நம்மளுடைய வாழ்வு என்கின்ற வாழ்வினுடைய லைஃப் பிரின்சிபலும் சரி, நம்மளுடைய அந்த பிராணமயமும் சரி, அந்த பிசிக்கல் இண்டிவிஜுவல் உடல் என்கின்ற அமைப்பு நன்றாக வளர்ச்சி அடைந்த ஒரு வடிவத்தை எட்டுகின்றன. நான் ஒரு நல்ல மனிதன், வளர்ந்த மனிதன் கிட்ட நல்ல வெல் டெவலப்டு பிராணமயம் லைஃப் பிரின்சிபல் இருக்கு, வெல் டெவலப்டு பிசிக்கலா பாடி இருக்கின்றது, நல்ல மைண்டு டெவலப் ஆயிருக்கு. இதுல என்ன இருக்கு? நல்ல வளர்ச்சி அடைந்த மனதை பார்க்கின்றோம், பிராணமயத்தை பார்க்கின்றோம், பிசிக்கல்ல பார்க்கிறோம். ஆனா இத்துடன் ஒரு மனிதன் என்பவன் இந்த அம்சங்களை மாத்திரம் கொண்ட மனிதனாக இருந்து விடுவது இல்லை. இங்குதான் ப்ராப்ளம் வருது. என்ன ஆகுது அப்படின்னா, இதோட நம்மளோட ஈகோ அசோசியேட் ஆயிடுது. ஒரு செல்ஃப் அஃபர்மிங், நான் தன்னைத்தானே உறுதி செய்து கொள்ளும் மனம், பிராணமயம், உடலை கொண்ட மனிதன் அந்த அம்சங்களுடன் எது இணைந்து கொள்கின்றது என்றால் ஈகோ. செல்ஃப் அஃபர்மிங் மென்டல் ஈகோ, செல்ஃப் அஃபர்மிங் வைட்டல் ஈகோ, செல்ஃப் அஃபர்மிங் பிசிக்கல் ஈகோ, இது சேர்ந்து கொள்கின்றது. ஏன்னா இதனால தான் பிரச்சனை. அப்படி நம்ம பார்க்கறது எதுக்குன்னா, இந்த காரணத்தை பார்க்குறோம். எப்படி ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் வரதுக்கு எப்படி காரணங்கிறதுக்கு அந்த ஈகோ அசோசியேட் ஆகிடும். ஸோ நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலை, சர்ஃபேஸ் பர்சனாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா எப்படி அது உருவாக்கப்படுகின்றது என்றால், ரெண்டு விஷயங்களினுடைய அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றது. ஒன்று, ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு நன்றாக நன்கு உருவாகாத நிலையில் உள்ள நம்மளுடைய பிராணமயம், நம்மளுடைய பிசிக்கல் கான்சியஸ்னஸ். ஏன்னா அது வந்து எதனுடைய சுமையினால் கீழே இழுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்றால் இந்த இன்கான்சியன்ஸ் ஆஃப் மேட்டர். அது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் என்ன இருக்கு அப்படின்னா, நன்றாக வளர்ச்சி அடைந்த மைண்ட், வைட்டல் அண்ட் பிசிக்கல் ஈகோ. இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து ஒரு மனிதனுடைய சர்ஃபேஸ் மென்டாலிட்டி, சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், மேற்புற உணர்வு நிலையை இது ரெண்டு விஷயம்தான் வந்து உருவாக்குகின்றது. அதனுடைய அம்சங்கள், அதனுடைய எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு அம்சங்களினால் வந்து பரிணாம வளர்ச்சியில வழி நடத்தப்படுகின்றன. இதுதான் வந்து இந்த ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கின்றன அப்படிங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம பேராகிராஃப் 15 உள்ள போகலாம். நம்ம Paragraph 15. In its first appearance, consciousness has the semblance of a miracle, a power alien to matter that manifests unaccountably in a world of inconscient nature and grows slowly and with difficulty. Knowledge is acquired, created out of nothing, as it were, learned, increased, accumulated by an ephemeral ignorant creature, in whom at birth it is entirely absent, or present only, not as knowledge, but in the form of an inherited capacity proper to the stage of development of this slowly learning ignorance. It might be conjectured that consciousness is only the original inconscience, mechanically recording the facts of existence on the brain cells with a reflex or response in the cells automatically reading the record and dictating their answer. The record, the reflex, response together constitute what appears to be consciousness. Explanation. In its first appearance, in the environment of matter, the appearance of consciousness seems like a miracle. It manifests unaccountably in a world of inconscient nature. It emerges slowly with difficulty. Knowledge is acquired. It seems as if
it were created out of nothing. It is learned, increased, accumulated by an ephemeral, ignorant man in whom it is entirely absent in birth. Or it is present not in the form of knowledge, but it is present in the form of an increased capacity proper to the stage of development of this slowly learning ignorance. It would seem that consciousness is only the original inconscience. It is mechanically recording the facts of existence on the brain cells with a reflex or response in the cells. This reflex in the cells is automatically reading the record and dictating the answer. It would seem that the record, reflex, response together constitute what appears to be consciousness. Thank you. கான்ஷியஸ்னஸ்னா என்ன, எப்படி கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது உருவாகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா நம்ம சொல்றது ஏதோ ஒன்று முற்றிலும் சடப்பொருளாய் சார்ந்த நிலையிலிருந்து ஏதோ ஒன்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதைத்தான் நம்ம கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறோம். எங்க பார்த்தாலும் இப்போ கற்பனை பண்ணி பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் ஒரே எங்குமே வாழ்வினுடைய ஒரு அம்சங்களே காணப்படலை. எல்லாமே சடப்பொருளை சார்ந்த நிலைகளாக இருக்கின்ற ஒரு நிலையை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். பகவான் இந்த நிலையைத்தான் சிம்பிள் டான் சாவித்திரியில வர்ணிக்கின்றார். அந்த நிலையில கான்ஷியஸ்னஸ் வருது. கான்ஷியஸ்னஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு தன்னை அறிந்தும் மற்றதை அறிந்து கொள்ளும் ஒரு நிலை. தன்னை அறிந்தும் மற்றதை அறிந்து கொள்ளும் ஒரு நிலை, அதுதான் கான்ஷியஸ்னஸ். அது எல்லாமே ஒரு சடப்பொருளாக இருக்கக்கூடிய நிலையில கான்ஷியஸ்னஸ் வந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு அற்புதம் நிகழ்வதைப் போலதான் காணப்படுகின்றது. மிரக்கிள் தான் அது. இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது சடப்பொருளுக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத விஷயங்களாக காணப்படுகின்றது. A power alien to matter அப்படிங்கிறார். அது எப்படி? That manifests unaccountably in a world of inconscient nature. Unaccountably in a world என்ன அர்த்தம்? காரணமே தெரியல, அது அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான விளக்கமும் நம்மளால தர முடியல. எங்க பார்த்தாலும் சடப்பொருள் தானே இருக்கணும், எப்படி அந்த இடத்துல இருந்து ஒரு லைஃப் ஃபார்ம் வருது அப்படிங்கிறதுக்கு நமக்கு காரணம் தெரியல. அதுதான் சொல்றார், that manifests unaccountably in a world of inconscient nature அப்படிங்கிறார். இத the adventure of consciousness அப்படின்னு தான் பகவான் வர்ணித்துள்ளார் சாவித்திரியில. ஏன்னா அட்வென்ச்சர் தான் அதுக்கு. எப்ப வேணாலும் அழிஞ்சு போயிடும் அந்த இடத்துல. மெட்டீரியல் சடப்பொருளை சார்ந்த நிலையில இருக்கும்பொழுது எல்லாமே ஹாஸ்டைலா இருக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்துல போய் அந்த கான்சியஸ்னஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு அட்வென்ச்சர் தானே. அதுக்கு எப்ப வேணாலும் அதோட எக்ஸிஸ்டன்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர் த்ரெட். அதனால தான் அதை அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று பகவான் வர்ணித்துள்ளார். அதுதான் நடைபெறுகின்றது. ஸோ அது அப்படியே மெல்ல மெல்ல வெளிவருகின்றது, ஸ்லோவா, வித் டிஃபிகல்ட்டி. அவ்வளவு எளிதாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. மனிதன் என்பவன் வெளிப்படும் பொழுது, மனிதன் என்பவன் இந்த நிலையிலிருந்து வெளிப்படும் ஒரு அம்சமாகத்தான் மனிதன் இருக்கின்றான்.
அவனுடைய மனம் என்கின்ற நிலையை வந்து விடுகின்றது, மனிதன் உருவாகுகின்றான். மனிதன் அப்படிங்கிற நிலையில பார்த்தோம் அப்படின்னா மனம் என்கின்ற ஒரு அம்சம்தான் நமக்கு அறிவு என்கின்ற ஒரு அம்சத்துடன் தொடர்பு செய்து கொள்கின்றது. மனம் அப்படிங்கிற வந்த பிறகுதான் அறிவு அப்படிங்கிறது நமக்கு வருகின்றது. நமக்கு வரக்கூடிய அறிவு எப்படின்னா எல்லாமே வந்து வெளியில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட அறிவாகத்தான் நமக்கு தெரிகின்றது. பார்ப்பதற்கு அப்படிதான் தெரியுது. எல்லா நாலேஜும் வந்து அக்வைர்டா தான் இருக்கு. ஒரு மனிதன் வந்து பிறக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைது எப்படி பிறக்கும் பொழுது எப்படின்னா எதுவுமே இல்லாததான், நாலேஜே இல்லாத நிலையிலிருந்து தான் அவன் மெல்ல 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 அறிவை வெளியிலிருந்து பெற்றுக்கொள்வது போல அறிகின்றோம். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வேற விஷயம். உண்மை என்னன்னா நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் வித்தின். பட் ஆனால் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா நாலேஜும் வந்து அக்வைர்டா இருக்கிறது போல தான் நமக்கு தோன்றுகின்றது. இதுல ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து நாலேஜ் வர்றது தோன்றுகின்றது நம்ம பார்க்குறோம். எல்லா நாலேஜை வந்து கற்றுக்கொள்கின்றோம், பெருக்கிக் கொள்கின்றோம். அப்புறமா வந்து எல்லாமே வந்து அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதன் தான் தன்னுடைய அறிவை இவ்வாறு பெருக்கிக் கொள்கின்றான். பிறக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு வந்து அறிவு வந்து முற்றிலுமாக இல்லாத நிலையில் இருப்பது போல தோன்றுகின்றது. அப்படியே இருந்தாலும் அது நாலேஜ் அப்படிங்கிற நிலையில் இருக்காது. அப்படியே பிறக்கும் பொழுது வந்து கம்ப்ளீட்டா வந்து நாலேஜ் அப்படிங்கிற நிலையில இருக்காது. அப்படியே நாலேஜ் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருந்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது அவனுடைய பிறவியின் மூலம் பெற்றுக்கொண்டுள்ள ஒரு திறனாகத்தான் காணப்படுகின்றது. இன்ஹெரிட்டட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறார். இன்ஹெரிட்டட் கெப்பாசிட்டி அவன் எந்த நிலையில இருக்கிறானோ அந்த நிலைக்கு தகுந்தவாறு அவன் ஒரு இன்ஹெரிட் பண்ண மாதிரி பெற்றுக்கொண்ட நிலையில் தான் ஒரு அந்த அம்சம் வந்து காணப்படுகின்றது அவன்கிட்ட. எந்த ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது ஓரளவு அவனுக்கு நாலேஜ் இருக்கு. அப்புறமா வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்த பிறகு சற்று அறிவு கூடுகின்றது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லோலி லேர்னிங், ஸ்லோலி அந்த எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெதுவாக தான் இந்த அனுபவம் வந்து கற்றுக்கொள்ளுதல் என்கின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வந்து ஏற்படுகின்றது. இது எது கற்றுக்கொள்கின்றது? அறியாமையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று மெல்ல மெல்ல அறிந்து கொள்கின்றது. அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதன் மெல்ல மெல்ல ஏதோ ஒன்றை அறிந்து கொள்கின்றான். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? this slowly learning ignorance அப்படிங்கிறாரு. this slowly learning ignorance அப்படிங்கிறார். முதல்ல ignorance இருக்கு, அப்புறம் மெல்ல 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 அது வந்து கற்றுக்கொள்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது என்ன நினைக்க தோன்றுகின்றது? இது உண்மை கிடையாது. கன்ஜங்க்சர்ட் அப்படிங்கிறார். இட் மைட் பி கன்ஜங்க்சர்ட் அப்படிங்கிறாரு. கன்ஜங்க்சர்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா கன்ஃபார்ம்டா கிடையாது, நம்ம கெஸ் பண்றோம். இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் வந்து கன்ஜங்க்சர். கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது, நம்மள இதுதான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. கன்ஜங்க்சர் பண்றோம் அப்படின்னா கெஸ் பண்றோம், ஊகம் செய்கின்றோம். என்ன இது இந்த நிலையில் எப்படி என்ன தோன்றுகின்றது என்றால் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆதி நிலையில அது வந்து இன்கான்சியன்ஸா தான் இருக்குது. இது வந்து இவ்வாறு நமக்கு நினைக்க தோன்றுகின்றது. ஏன்னா நம்ம பிறக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே பிளாங்கா இருக்குது நம்மளுக்கு, இல்லையா? பிறக்கும் பொழுது நமக்கு மைண்டே பிளாங்கா இருக்கு, எதுவுமே தெரியறது இல்லை. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரிஜினலா இன்கான்சியன்ஸ் தான். அது ஒரிஜினலா இன்கான்சியன்ஸா இருந்தாலும் அது என்ன செய்கின்றது? பிரெயின் செல்ஸ்ல வந்து இப்ப குழந்தையை எடுத்துக்கொண்டாலும் கூட அது வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் செய்யுது, இல்லையா? ஏதோ ஒன்று வெளியிலேருந்து வரும்போது அதுக்கு வந்து அது எதிர் விளைவை
எதிர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்றது. ஏதோ ஒன்று அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று எதிர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்றது. அதனால எப்படி என்ன நினைக்க தோன்றுகின்றது என்றால், கான்சியஸ்னஸ்னா என்ன அப்படின்னு நம்ம எப்படி நினைக்க தோன்றுகின்றது என்றால், அது ஒரிஜினலா இன்கான்சியன்ஸ் தான். ஆனா மெக்கானிக்கலா என்ன செய்யுது, அந்த வாழ்வினுடைய அம்சங்களை அது வந்து தன்னோட அந்த பிரெயின் செல்ஸ்ல மெக்கானிக்கலா அது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குது, பதிவு செய்து கொள்கின்றது. அந்த அவ்வாறு பதிவு செய்து கொள்ளும் பொழுதே அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் என்ன செய்கின்றது, ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஃப்ளெக்ஸ், ஒரு ரெஸ்பான்ஸ், ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் செய்து கொண்டே இருக்கின்றது. ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீடிங் த ரெக்கார்ட் அண்ட் டிக்டேட்டிங் த ஆன்சர். மூளையில் இருக்கக்கூடிய செல் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்கின்றது, அது மூளையில என்ன பதிவு, மெக்கானிக்கலா என்ன பதிவாகி உள்ளதோ அதை புரிந்து கொண்டு அதற்கு தக்க எதிர் விளைவை ரெஸ்பான்ஸை உண்டாக்குகின்றது. இதை பகவான் தான் இதைத்தான் கூறுகின்றார். It might be conjectured that consciousness is only the original inconscience, mechanically recording the facts of existence on the brain cells with a reflex or response in the cells, automatically reading the record and dictating the answer அப்படிங்கிறார். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்தோன்னே அது வந்து எல்லா விதமான வெளியிலேருந்து வரக்கூடிய ஸ்டிமுலஸ் அதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் செய்தாங்கிறத டாக்டர் செக் பண்ணுறார். அவ்வாறு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னா அது குழந்தை நம்ம கான்ஷியஸாக இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ பேசிக்காக ஒரு மனுஷன் வந்து கான்ஷியஸாக இருக்கான் அப்படின்னு இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டிமுலஸுக்கு அவன் வந்து ரெஸ்பான்ஸ் செய்கிறானா இல்லையா, அதை வச்சா நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் வெதர் எ பர்சன் இஸ் கான்ஷியஸ் ஆர் நாட். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எது முக்கியமாக கருதப்படுகின்றது என்றால், the record, reflex, response together constitute what appears to be consciousness. நம்ம பொறுத்த வரைக்கும் எது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய ஒன்றை பதிவு செய்து கொள்ளுதல், பதிவு செய்து கொண்ட அந்த தகவலுக்கு ஏற்றமாறு நம்மிலிருந்து ஒரு எதிர் விளைவை தோற்றுவித்தல். இதைத்தான் வந்து நம்ம வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன அப்படிங்கிறது பகவான் ரெஸ்பாண்ட் அதுக்கு மேல இது கிளாரிஃபை பண்றாரு. கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம பகவான் சொல்றார். அடுத்தது போகலாம் நம்ம. But this is evidently not the whole truth, for it might account for observation and mechanical action, although it is not clear how an unconscious record and response can turn into a conscious observation, a conscious sense of things and sense of self. But what does not credibly account for ideation, imagination, speculation, the free play of intellect with its observed material? Explanation. But this is evidently not the whole truth. This only explains the process of observation and mechanical action. Again, it is not clear how an unconscious record and response can turn into a conscious observation, into a conscious sense of things and conscious sense of self. It does not satisfactorily explain the process of ideation, imagination, speculation, the free play of intellect with its observed material. Thank you. ஒன்றை வந்து நம்ம வந்து ஒன்றை கவனித்து அதற்கு தக்கவாறு நாம் ஒரு எதிர் செயலை புரிகின்றோம், எதிர் விளைவை உண்டாக்குகின்றோம். இப்ப இவ்வாறு செய்யக்கூடிய ஒரு செயலை வந்து ஒரு கான்ஷியஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றோம். அப்சர்வ் பண்றதுன்னா நம்ம உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத அப்சர்வ் செய்யறது.
நம்ம சுற்றி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை அப்சர்வ் செய்கிறோம், கவனிக்கிறோம். அப்புறம் அதுக்கு மெக்கானிக்கலாக ரியாக்ட் பண்ணுறோம். இது வந்து வழக்கமாக ஒரு மனிதன் கிட்ட நடைபெறக்கூடிய செயல். ஆனா இந்த செயலை மாத்திரம் வைத்துக்கொண்டு அந்த மனிதன் கிட்ட வந்து கான்சியஸ்னஸ் இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது மாத்திரம்தான் வெறும் வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம உள்ள வாங்கிக்கிட்டு அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் செய்கிறோம், அது மாத்திரம்தான் நம்ம கான்சியஸ்னஸ் சொல்ல முடியுமா? அது அது இந்த இந்த செயல் வந்து ஒரு சிறிய பகுதி தான். இதை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே இது வந்து மனிதன் பிறக்கும் பொழுதே இந்த தன்மைகள்லாம் இந்த விஷயங்கள் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். சின்ன குழந்தைகள்கிட்டயே இது இருக்கு. பிறந்த குழந்தைகள்கிட்டயே வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அது ரெஸ்பான்ஸ் செய்யுது இல்லையா? அப்படின்னா ஆரம்பத்தில் அதுகிட்ட வந்து அது வந்து இந்த செயல் வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஆக்ட்னு சொல்ல முடியுமா நம்மளால? சொல்ல முடியாது. அதுதான் சொல்றாரு இங்க. இது ஒன்று அன்கான்ஷியஸா வந்து இத்தகைய செயலை நம்ம இந்த செயலை வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஆக்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிறார். இதற்கு பின்னால வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கு. ஏன்னா இது அன்கான்ஷியஸா நம்ம வந்து ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கு அன்கான்ஷியஸா தான் நம்ம ரெஸ்பான்ஸ் செய்யறோம் அப்படின்னா எப்படி அதை வந்து நம்ம வந்து இது வந்து எப்படி ஒரு கான்ஷியஸ் அப்சர்வேஷனாக மாறும்? எப்படி ஒரு கான்ஷியஸ் சென்ஸ் ஆஃப் திங்ஸ் எப்படி எப்படி வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஆக்ட் அப்படின்னு அன்கான்ஷியஸ் ரெக்கார்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் அது எப்படி ஒரு கான்ஷியஸ் அப்சர்வேஷனாக மாறும்? அது எப்படி ஒரு கான்ஷியஸ் சென்ஸ் ஆஃப் திங்ஸா மாறும்? அதுக்கு சாத்தியம் இல்லை. எதுவுமே இது அன்கான்ஷியஸா நடைபெறலை. அதைத்தான் சொல்றாரு. எதுவுமே இது இந்த ரெக்கார்டிங் ஒரு விஷயத்தை நம்ம உள்ளுக்குள்ள வாங்கிக்கிறதும் சரி, அதற்கு தகுந்தவாறு நம்ம ஒரு எதிர்விளைவை செய்வதும் சரி, இதுவும் ஒரு கான்ஷியஸா தான் செய்யறோம். நம்ம அன்கான்ஷியஸா செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. எதையுமே அன்கான்ஷியஸா செய்ய முடியாது அப்படிங்கிறார். இதைத்தான் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, ஒரு மனிதன் அப்படிங்கறத எடுத்துக்கொண்டால் மனிதன் எல்லார்கிட்டையும் பார்த்தோம்னா சின்ன குழந்தையிலேருந்தே வந்து எண்ணங்களை உருவாக்கும் திறன் வந்து அந்த அமைப்பினுள் இருக்கின்றதை பார்க்கிறோம். ஒரு குழந்தைகள்கிட்டேருந்து பார்க்கிறோம், எண்ணங்களை உருவாக்கும் அந்த திறமை இருப்பதை பார்க்கின்றோம். கற்பனை செய்யக்கூடிய திறமை பார்க்கின்றோம். அப்புறம் ஸ்பெகுலேஷன், இது நடக்குமா அது நடக்காதா அப்படிங்கிற அந்த திறமையும் பார்க்கின்றோம். அப்புறம் அறிவினுடைய ஒரு சுதந்திரமான செயல்பாட்டை பார்க்கின்றோம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஆரம்பத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நினைத்திருந்த மாதிரி எதுவுமே வந்து ஆரம்பத்தில் அன்கான்ஷியஸ், அதாவது இன்கான்ஷியன்ஸில் அந்த ஸ்டேட்லேருந்து ஆரம்பிக்கலைங்கிறது தெளிவாயிடுது. ஏதோ ஒன்று எப்பொழுதுமே நமக்குள்ள வந்து கான்ஷியஸாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் உண்மை. ஏதோ ஒன்று எப்பொழுதுமே நமக்குள்ள கான்ஷியஸா இருக்கு. அதுதான் வந்து மெல்ல 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 அந்த ஒவ்வொரு வளர்ச்சியினுடைய படிவத்துக்கும் தகுந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்பதுதான் உண்மையே தவிர, ஒரு அன்கான்ஷியஸா இருந்துட்டு அதுலேருந்து மெல்ல மெல்ல வெளிப்படுகின்றது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து there is something, ஒரு சீக்ரெட் கான்ஷியஸ்னஸ், மறைந்துள்ள உணர்வு நிலை இருக்கின்றது. அதுதான் உண்மை அப்படிங்கிறார். ஏன்னா இந்த வெறும் மெக்கானிக்கல் ரியாக்ஷன் மாத்திரம் வைத்துக்கொண்டு இது மாத்திரமே கான்ஷியஸ்னஸ் இதனுடைய அறிகுறி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். The evolution of consciousness and knowledge cannot be accounted for unless there is already a concealed consciousness in things with its inherent and native powers emerging little by little. Further,
the facts of animal life and the operations of the emergent mind in life impose on us the conclusion that there is, in this concealed consciousness, an underlying knowledge or power of knowledge, which, by the necessity of the life contacts with the environment, comes to the surface. The evolution of consciousness and knowledge cannot be accounted for unless there is already a concealed consciousness in things. Its inherent and native powers are emerging little by little. The facts of animal life and the operations of the emerging mind in life lead us into a strong conclusion that there is an underlying knowledge or power of knowledge. It comes to the surface by the necessity of the life contacts with the environment. ஒரு இப்போ சின்ன வயசுல நம்ம நம்மளுடைய புரிதல் எல்லாமே அதனுடைய வெளிப்பாடு கம்மியா இருக்கிறத பார்க்குறோம். வயது ஆக ஆக பார்த்தோம் அப்படின்னா நம்மளிருந்து இந்த மனதினுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள், சிந்திக்கும் திறன் இதெல்லாம் நன்றாக வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ பயாலஜிக்கலாக என்ன சொல்லுவாங்க, இந்த சயின்டிஃபிக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரெயின் அப்படின்றது, இந்த பிரெயின் சின்ன குழந்தைங்களுக்கு அவ்வளோ வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்கும். அப்புறம் பிரெயின் நல்லா வளர வயது ஆக ஆக இந்த எல்லாமே சிந்திக்கும் திறன் கூடுகின்றது, நாலேஜ் வெளியிலிருந்து கற்றுக்கொள்ளும் திறன் கூடுகின்றது அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க அவங்க. ஆனால் எது உண்மை அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற விஷயம்தான் நம்ம மெல்ல மெல்ல வெளியே வருகின்றது. நம்ம கிட்ட ஏதோ ஒன்று விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம்தான் வெளியே வருதே ஒழிய அது வெளியிலிருந்து பெற்றுக்கொண்டதை போல தோற்றம் அளித்தாலும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ள இருக்க விஷயம்தான் வெளியே வருது. அதுதான் உண்மை. இந்த வெளியில நம்ம அதன் மூலமாக தொடர்பு கொள்கின்றோம், அதன் மூலமாக அறிந்து கொள்கின்றோம் என்பதெல்லாம் ஒரு இன்சிடென்டல். அது காரணம் அல்ல. நாலேஜ் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயம். நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா எங்க இருக்கு அந்த நாலேஜ்? எங்க இருக்கு அந்த நாலேஜ்? எங்க இருக்கு? பிரெயின்ல இருக்குதா? பிரெயின்ல ரெக்கார்ட் ஆயிருக்கா? சயின்டிஃபிக்கா சொன்னா அவங்க பிரெயின்ல தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிம்பாங்க. எல்லா நாலேஜும் பிரெயின்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதெல்லாம் மெல்ல மெல்ல நீங்க வெளியில கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தவறு. என்ன உண்மை அப்படின்னா, பரிணாம வளர்ச்சியில எது மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால் கான்சியஸ்னஸ் தான். கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது சித் அப்படிங்கிற அந்த சித், அதனுடைய சக்தி, இதுதான் மெல்ல 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 வெளிப்படுத்திக் கொள்கின்றது பரிணாம வளர்ச்சியின் மூலமாக. வெளிப்படுத்தி கொள்ளுது அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிறது தானே தன்னை வெளிப்படுத்திக்க முடியும், வெளியிலேருந்து வர முடியாது இல்லையா? அதனால என்ன அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும், அது சாதாரண சடப்பொருளாக இருந்தாலும் சரி, உயிர் வாழும் ஜீவன்களாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு சீக்ரெட் கன்சீல்டு கான்சியஸ்னஸ் இருக்கு. இதுதான் உண்மை. இந்த கன்சீல்டு கான்சியஸ்னஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, அதற்குள்ளேயே இன்ஹெரண்ட்னா அதனுடைய இயல்பாகவே அதற்குள்ளேயே சக்திகள் இருக்கின்றன. இன்ஹெரண்ட் நேட்டிவ் பவர்ஸ். அது மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. எமர்ஜிங் லிட்டில் பை லிட்டில் அப்படிங்கிறார். இந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் நாலேஜ் இப்படிதான் வருது அப்படிங்கிறார். இதை நம்ம சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாது. சயின்டிஃபிக்கா அவங்க எவல்யூஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் தான் சொல்றாங்க.
டார்வினுடைய தியரியில் எவல்யூஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் இங்க வந்து எவல்யூஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அது ஒரு விலங்குகளினுடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, மனிதன் என்கின்ற நிலைக்கு வந்த பிறகு நன்றாக வளர்ச்சி அடைந்த மனதை கொண்ட மனிதன் என்கின்ற ஒரு நிலை அதனுடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்தோம் என்றாலும் சரி, எல்லா நிலைகளிலும் வந்து இந்த மறைந்துள்ள உணர்வு நிலை, கன்சீல்டு கான்சியஸ்னஸ் இருக்கு. இது நம்பர் 1. அப்புறம் எல்லா நிலைகளிலும் வந்து ஒரு அண்டர்லையிங் நாலேஜ் ஆர் பவர் ஆஃப் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறார். இப்போ வந்து இப்போ ஒரு லைவ் டிவைனா படிக்கிறோம். லைவ் டிவைன் மூலமா ஒரு விஷயம் வெளியே வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்குது, ஏற்கனவே இருக்கின்றது. இந்த லைவ் டிவைன் படிப்பதன் மூலமாக வெளிப்படுகின்றது. அதுதான் நாம் புரிஞ்சுக்கணும். இது வெறும் வந்து வெளியிலேருந்து எந்த விஷயத்தையும் வெளியிலேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் அப்படியே வந்து வெளியே வருகின்றது. அதைத்தான் இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார். த ஃபேக்ட்ஸ் ஆஃப் அனிமல் லைஃப் and the operations of the emerging mind in life impose on us the conclusion that there is in this concealed consciousness an underlying knowledge or power of knowledge, which by the necessity of life contacts, the knowledge வந்து ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் தானே இருக்குது. எல்லாருக்கும் அப்படின்னா வெளியில வரணுமா அப்படின்னா அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய கான்டாக்ட் மூலமாக தான் இந்த நாலேஜ் உள்ளே வரும். அதுக்குத்தான் நம்ம இது மாதிரி உயர்வான விஷயங்களோடு நம்ம ஈடுபடுத்திக்கிறோம். இந்த உயர்வான விஷயங்களோடு நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது நமக்கிட்ட இருக்கிற உயர்வான விஷயங்கள்லாம் வெளியே வருது. நம்ம இது மாதிரி உயர்வான விஷயங்களோட ஒரு சத்சங்கம், நல்ல சத்து நூல்களை படித்தல் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளலைன்னா இது வெளியே வராது. சில பேருக்கு வரும், ஞானிகள் சுயம்புவாக இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு அதுவே வரும், அது வேற விஷயம். ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் எடுத்துக்கொண்டோம் என்றால் எதற்காக இதெல்லாம் வலியுறுத்துகின்றார்கள் என்றால், நம்ம அது வெளியே வர்றதுக்கு நம்ம தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் இங்கே பகவான் வந்து கிளாரிஃபை பண்றார். தேர் இஸ் இன் திஸ் கன்சீல்டு கான்சியஸ்னஸ் அண்ட் அண்டர்லையிங் நாலேஜ் ஆர் பவர் ஆஃப் அண்டர்லையிங் நாலேஜ் அப்படிங்கிறது பகவான் கேபிட்டல்ஸில் கொடுத்துருக்காரு. கேபிட்டல் என்ன ஏன் கொடுத்துருக்காரு அண்டர்லையிங் நாலேஜ் அப்படின்னா, அந்த சச்சிதானந்தத்தினுடைய அந்த நாலேஜ் வந்து நமக்குள்ளேயே இருக்குது. எப்படி சச்சிதானந்தத்தினுடைய நாலேஜ் வந்து எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கின்றது. ஆர் பவர் ஆஃப் நாலேஜ் விச் பை த நெசசிட்டி ஆஃப் த லைஃப் கான்டாக்ட்ஸ் வித் த என்வாரன்மெண்ட், வாழ்வில் ஏற்படக்கூடிய தொடர்புகளினுடைய அவசியத்தின் காரணமாக லைஃப் கான்டாக்ட்ஸ் வித் த என்வாரன்மெண்ட். இப்போ லைஃப் நம்ம வந்து வாழ்வில் வந்து நிறைய தொடர்புகளை ஏற்படுத்துகின்றோம். வாழ்வினுடைய தொடர்புகள் வந்து நம்முடைய சார்ந்திருக்கும் சூழ்நிலைகளின் மூலமாகத்தான் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அதன் மூலமாகத்தான் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முள்ளேயே மறைந்திருக்கக்கூடிய அந்த நாலேஜ் என்பது வெளியே வருகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருமே வந்து ஆரம்பத்தில் ஒரிஜினலாக வந்து இன்கான்ஷியன்ஸா இல்லை. அதைத்தான் பகவான் இங்க நம்ம கிளாரிஃபை பண்றார். ஆரம்பத்தில் இந்த பேராகிராஃபினுடைய ஆரம்பத்தில் என்ன கூறுகின்றார்? In its first appearance, consciousness has a semblance of a miracle, a power alien to matter that manifests unaccountably in a world of inconscient nature and grows slowly with difficulty அப்படிங்கிறார். அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்றாரு, இட் மைட் பி கன்ஜெக்சர் தட் கான்ஷியஸ்னஸ் இஸ் ஒன்லி த ஒரிஜினல் இன்கான்ஷியன்ஸ் mechanically recording the facts of existence on the brain cells with a reflex or response in the cells அப்படிங்கிறார். இந்த ஒரிஜினல் இன்கான்ஷியன்ஸ் போல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது மாதிரி இல்லை அப்படிங்கிறத இப்போ சொல்றாருங்க.
அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இந்த நமக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா மறைந்துள்ள ஒரு கான்சியஸ்னஸ், கன்சீல்டு கான்சியஸ்னஸ் இருக்கு. அதுதான் மெல்ல மெல்ல நம்ம வாழ்வினுடைய தொடர்புகள் நம்முடைய சூழ்நிலைகளினுடன் ஏற்படும் பொழுது மெல்ல 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 வெளிப்படுகின்றது அப்படிங்கிறார். ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம உள்ளதான் இருக்குது. இப்ப அடுத்த கான்செப்ட் அடுத்த இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இந்த நிலையிலேருந்து நம்ம இந்த ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட்லாம் வெளியே வர்றது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றார். பட் பகவான் படிப்படியாக இதை கொண்டு செல்கின்றார். இது குறித்து வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நான் தெரிவிக்கலாம். ஏன்னா இந்த பேராகிராஃப் 16 வந்து ரொம்ப நிறைய முக்கியமான கருத்துக்களை கொண்டிருந்தது. அது வந்து நம்ம அது மாத்திரமே ஒரு பேராகிராஃப் ஒரு செஷன் தான் படிக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து அதை இந்த செஷன்ல இன்க்ளூட் பண்ணலை. அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம் அதை. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவித்துக் கொள்ளலாம். அதர்வைஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.